மாதிரி தான் இருப்பாரு. அவர் வர அழகு, அவர் வர இதுவே ஒரு தனிதான். அதெல்லாம் கண் வேணும் ரசிக்கிறதுக்கு. இன்னைக்கு நகை போடுறது வீரமணினா எங்க அண்ணனை பார்த்தா கத்துனாங்க. ஆனா வீண் சண்டைக்கு போவார். வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, அந்த சண்டையை விட மாட்டாங்க. அந்த சண்டை அவர் இல்லைன்னா எங்களுக்கு அந்த கப்பு தான். ஏன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பா இருந்தாரு. இன்னைக்கு எங்களை இன்னான்னு கேட்க நாதி இல்லை. சின்ன வயசுல எங்க அண்ணன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. மேல இருந்து அப்படி டைவ் அடிப்பாரு. 17 வயசுல ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம், அது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு சின்ன கேஸ்ல எங்க அண்ணன் பெரிய ரவுடி அங்கதான் உருவாக்குனாங்க. அப்பதான் உருவாகுறாரு. 17 வயசுல எங்க அண்ணன் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்தாங்க. அந்த சம்பவம் என்ன சின்ன அது சின்ன சம்பவம்னா அப்புறம் 10-20 பேர் இல்லை, அவர் கூட 5 பேர் வந்தா கூட சரி, அவங்களோட கண்ணு எங்களை சுத்தி இருக்கவங்களை யாருமே பார்க்க விட மாட்டார். இந்த கோயில் கெட்டினது அதெல்லாம் ஞாபகங்கள் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குங்க. நம்ம அடிச்சாங்கன்னா கொஞ்சம் வாங்கிக்க முடியும், சொல்லி பார்க்கலாம். தர்மராஜா எல்லாருக்கும் நல்லதே செய்தாரு. போலீஸ் தான் எங்க அண்ணனை ரவுடி ஆக்குன்னு எங்க அண்ணன் அந்த தவறே செய்யல. எங்க அண்ணனை போலீஸ்காரங்க ரவுடியாவே ஆக்கப்பட்டாரு. அதான் முதல்ல. அதான் உண்மை. இல்லைன்னா லைஃபே வேற மாதிரி இருக்கு எங்க அண்ணன். கெட்டு எவனுக்கும் துரோகம் பண்ணல அண்ணன். நல்லதான் பண்ணாங்க அண்ணன். அவர் வரும்போது தாறுமாறா இருக்கும். அரசியல் வாழ்க்கையே செம்ம சூப்பர் ஆயிடுச்சு. அவர் ஜெயலலிதாவும் பார்த்து கூப்பிட்ட அளவுக்கு பண்ற அளவுக்கு பெரிய பாடகர் ஆயிட்டார். எங்க அண்ணன் இருந்தாங்க இதுனா பெரிய மினிஸ்டரா இருப்பார். சிஎம்க்கு அடுத்து சின்ன சிஎம் கூட இருப்பார். எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் முதலிடமே. ரவுடியும் சரி, நல்லது செய்தியும் சரி. ஹீரோ ஜெயலலிதா தான் தோட்ட சேகரமே வந்தது. கழக இசை வந்து தோட்டம் சேகர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அவரு ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு. அவர் எப்பவுமே அவரு ஹீரோன்னு சொல்றது, அவர் வர அழகு, அவர் வர இதுவே ஒரு தனிதான். அதெல்லாம் கண் வேணும் ரசிக்கிறதுக்கு. எங்களுக்கு பயம் இல்லைங்க. எங்களை பயப்படலாம் கூடாது. யாருக்கும் எங்களெல்லாம் நாங்கள் பயப்படுற மாதிரி அவரை நாங்கள் வந்து ரவுடியாக அதெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். அவங்கள ஒருத்தர் தான் எங்களை நினைப்பாரு. அதனால எங்களுக்கு பயப்படுற அளவுக்குலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவரை பார்த்தா பயப்படுற 10-20 பேர் இல்லை, அவர் கூட 5 பேர் வந்தா கூட சரி, அவங்களோட கண்ணு எங்களை சுற்றி இருக்கவங்களை யாருமே பார்க்க விட மாட்டார் அண்ணன். நாங்கள் வயசு பசங்க இங்கே தைரியமாக நைட்டு 12 மணி ஆனால் கூட போகிறோன்னா அண்ணன் தான். அந்த டைமுக்கும் எங்களுக்கு அண்ணன் பாதுகாப்பாக இருப்பார். அவரை பற்றி நாங்கள் தப்பாக வந்து கேள்விப்பட்டோம் தான். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் இங்கே இருக்கவங்க நாங்கள் கண்ணால் அவர் ரவுடிசம் பண்ணதெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஒரு 25 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஆமா, இன்னும் அந்த ஞாபகங்கள்லாம் அப்படியே இருக்கு. போன 4 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்கேன். அவரை பற்றி தான் நான் பேசினேன். அண்ணன் வராருன்னு சொன்னாவே நாங்கள் எல்லாருமே வருவோம். சின்ன சண்டை கூட இந்த தெருவில் வராதுங்க அண்ணன் இருந்தா. இப்போ வந்து சண்டை அதெல்லாம் வந்து அவரு இருக்க சொல்ல எங்களுக்கு நடந்ததே கிடையாது. யாருமே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் சொல்லுவார். அந்த ரவுடி சொல்ல எங்ககிட்ட எல்லாம் இது வரைக்கும் இந்த தெருவில் திருநாகாஸ் தோட்டம்னு சொல்கிறல இந்த தெருவில் அது நடந்ததே கிடையாது. அவர் பேரை சொன்னாலே ஒரு பயம் எல்லாமே இருக்கு. வெளியே இருந்து வரவங்களுக்கு பயம் இல்லை, ஆனால் எங்களுக்கு மரியாதை அண்ணனா. ஏன்னா பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு வளையம். அவரு வளையத்தில் நாங்கள் இருந்தோம். அது ஒரு பாதுகாப்பான வளையம் தான். அந்த பயம்லாம் வெளியாளும் கூட இந்த தெருவில் வந்தால் பாதுகாப்பாக தான் போயிருக்காங்க. அவங்க கூட வந்தாங்கன்னா 1 மணி நைட்டுக்கும் வந்தால் இந்த தெருவில் அவரால் பாதுகாப்பு தான் நடக்கும். பெண்களுக்கும் சரி, ஆம்பளை பசங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சின்ன பசங்களும் சரி சுதந்திரமாக இருந்தோம் நாங்கள். அவர் இல்லாத சுதந்திரம் இழந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. இந்த கோயில் கெட்டினது அதெல்லாம் ஞாபகங்கள் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்குங்க. அண்ணன் கூட வந்து இங்கே நாங்களாம் நின்றுட்டு ஜனங்க நிறைய இருக்கும். கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், திருவிழானா அவர் நடத்துறது தாங்க. ரேணுகா பரமேஸ்வரி கோயிலுக்கு இன்றைக்கும் நான் திருவிழாக்கு நான் போகிறதே கிடையாது. அண்ணன் இருக்க சொல்ல தான் நாங்களாம் போயிருக்கோம் கண்ணு முழிச்சு. அவ்வளோ அழகாக பண்ணுவார். எங்களுக்கும் வந்து எல்லாருக்குமே நின்று எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுவார் திருவிழா. அவர் இல்லாத இந்த கோயில் மாதிரியே எங்களுக்கு தெரியல இப்போ கூட. என் பேர் அன்னலட்சுமி. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் வந்து தோட்ட சேகர்ன்றவர் குலசேகர். அவர் வந்து நாங்கள் வந்து 4 அக்கா தங்கச்சிங்க, 2 அண்ணன் தம்பிங்க. சின்ன வயசுலேயே எங்கள் அண்ணன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். ஸ்கூலுக்குலாம் ஒழுங்காக போக மாட்டார். என்னையை கூட்டிகிட்டு போயிட்டு வார்த்தை சாதி கோயிலில் போயிட்டு ஸ்கூல் போது கட் பண்ணிவிட்டு என்னையிட்டு போயிட்டு எனக்கு எங்கள் அம்மாவும் என்னையும் அடிப்பார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிப்பாங்க எங்களை. அது எல்லாம் மறக்கவும் முடியாது. இன்றைக்கி என்னவோ மலர் நினைவு மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது.
எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசுல ரொம்ப சுறுசுறுப்பு. அந்த மாடியிலேருந்து எங்கள் அம்மா வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ தான் மாணிக்க மிஸ் தெரியுற வீட்டில் தான் சொந்த வீடு எங்கள் அம்மாவுது. மேலேருந்து அப்படியே டைவ் அடிப்பார். எங்களை வர பிடிச்சி தருவார். என்னண்ணா இப்படிலாம் பண்ணுனா, இப்படி தாண்டி இதெல்லாம் பழக்கம் பண்ணிடணுமோ, இப்பயே சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நாளைக்கு நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னுவார். ஆனால் நீ விடுனா, அதெல்லாம் எங்களெல்லாம் பழக்கம் இல்லை, நாங்களாம் சின்ன பசங்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் 17 வயசுக்கு அப்புறம் அவர் எப்படி மாறினாரே தெரியல. அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் கூட இருந்துங்க கெடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப சூட்டிக்க தான், ஆனால் எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது அவருக்கு. 17 வயசில் ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம், அது சின்ன விஷயம் கிடையாது. பொதுமக்களுக்கெல்லாம் பெரிய விஷயம், ஆனால் எங்களுக்கு சின்ன விஷயம். அதில் எங்கள் அண்ணன் ஈடுபாடே இல்லை. ஒரு சின்ன கேஸில் எங்கள் அண்ணனை பெரிய ரவுடி அங்கே தான் உருவாக்குனாங்க. அப்போ தான் உருவாகிறாரு. 17 வயசுலேயே எங்கள் அண்ணனை ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அந்த சம்பவம் என்ன சின்ன அது சின்ன சம்பவம்னா, ஒரு 4-5 பேர் இப்போ பேசுனா பாருங்க. அவரு இவரெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. அவர் இறந்துட்டாரு, இப்போ இல்லை. அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் ஒரு பட்டாபி இது அப்படிலாம் இருக்கவங்களாம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை இது பண்ணிட்டாங்க. எங்கள் அண்ணன் அதில் போகலை. ஆனால் போலீஸால், உண்மையாக சொல்கிறேன், போலீஸால் எங்கள் அண்ணனை சம்மந்தப்பட்டு அன்றைக்கி தான் எங்கள் அண்ணன் ரவுடின்னு ஆக்கினாங்களே. போலீஸ் தான் எங்கள் அண்ணனை ரவுடி ஆக்குன்னு எங்கள் அண்ணன் அந்த தவறே செய்யலை. அதுலேருந்து தான் அவருக்கு வந்து பார்த்தோன்னு சிலர்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் ஈஸியாக தான் இருந்தார், நார்மலாக தான் இருந்தார், ஜாலியாக ஆடுவார். உண்மை சொன்னால் அவருக்கு ரொம்ப சீட்டாடுறது ரொம்ப பிடிக்கும். சீட்டாட பிடிக்கும். அதே மாதிரி சத்திரத்தில் எங்கன்னா போனால் சீட் ஆடிட்டு வந்து நிறைய பணம் கொண்டு வருவார், லட்சக்கணக்கில் கொண்டு வருவார். அம்மா கிட்ட கொடுக்க மாட்டார், அப்பா கிட்ட மாட்டார், எல்லாருக்கும் நல்லது செய்வார். எல்லாருக்கும் கூட இருக்கவங்களாம் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு, அவர் சின்ன வயசுலேயே நல்ல ட்ரெஸ் பண்ணுறவர் ஹீரோ. அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் பண்ணுவார். காலையில் ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஈவினிங் மத்தியானத்தில் லுங்கி சட்டை. அந்த இதில் வந்து சைனா சில்க்கு, சாதாரண லுங்கிலாம் கட்ட மாட்டார். மேட்ச் அண்ட் மேட்சாக சைனா சில்க் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் ஈவினிங் பார்த்தா தொப்பிலாம் போட்டுக்கிட்டு ஒரு பயங்கர ஹீரோ. எங்கள் வீட்டில் வந்து யாருமே ரவுடிங்க கிடையாது, நாங்கள் பக்கா வன்னிய குல சத்திரியர். எங்கள் அண்ணனை போலீஸ்காரால் தான் ரவுடியாகவே ஆக்கப்பட்டார். அதான் முதல்ல, அதுதான் உண்மை. இல்லைன்னா லைஃபே வேறு மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் சேகர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நாங்கள் ஒரே இடத்துல தான் இருந்தோம். நாங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருந்தோம். சேகர் குழந்தையிலேருந்து தெரியும் எனக்கு. யாருக்கிட்டேயும் போகாது, யார் பேச்சுக்கும் போகாது, யார் தொல்லைக்கும் போகாது. எல்லாருக்கும் புத்திமதி தான் சொல்லும், அகாதுகா கிடையாது. ஆனால் வீண் சண்டைக்கு போகாது. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. போகுது வந்த சண்டையை ஆம்பா அடித்தாங்கன்னா குனிஞ்சா வாங்கிக்க முடியும், சொல்லு பார்க்கலாம். அடித்தாங்கன்னா எங்கள் தம்பி சேகர் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்படியே எங்கள் அண்ணன் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அந்த டைமில் தம்பி இறந்துட்டாரு, அண்ணனே இறந்துட்டாங்க. அண்ணன் கூட தான் இருப்பார் சேகர் எப்பயுமே. அண்ணனும் தம்பியும் சேகர் என் தம்பி 3 பேரும் பிரிய மாட்டாங்க. 3 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே தான் இருந்தோம். கடைசியில் சேகர் இப்படி ஆயிடுச்சு. 25 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஞாபகம்? ஆமாம், குழந்தையிலேருந்து நாங்கள் பிறந்து வளர்ந்து தான் அங்கே தானே, இங்கே தானே, அந்த சேகர் வீட்டில் தானே நாங்கள் பிறந்து வளர்ந்து. நானும் தாலி கட்டி, நானும் பிள்ளைங்களை பெற்று, பேரம் பேத்தி எடுத்து எல்லாம் இங்கே தானே. குழந்தையிலேருந்து தெரியும். அவர் இருக்க சொல்லியும் பாதுகாப்பு தான், இப்போ அவங்க பிள்ளைங்களும் பாதுகாப்பு தான். தோட்டத்தை பற்றி ஆனால் வெளியில் சொல்லுவாங்க, தோட்டம் பயப்படுவாங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்ததே தோட்டத்தில் தான். ஆள் எப்படி இருப்பாங்க அவர் வரும்போதெல்லாம்? யார்? சேகர்ண்ணா. அந்த ரவுடி தானெல்லாம் கிடையாதுப்பா. ஐயா தன்மையாக வரும், தன்மையாக போகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணும். சின்ன போதில் அவங்க அப்பா ரேஷன் கடையில் வேலை செய்திருந்தார். சின்னக்கு போதில் சாவுலெல்லாம் போய் டப்பாங்குத்தோம், ஆடும் பாடும், நல்லா அமுக்கலம் பண்ணும். என்ன அவங்க அப்பா அவங்க அண்ணன் இருக்காரு பாரு பெரியவர், அவர் எதுக்குமே போக மாட்டார், யாரு கூடயும் சேர மாட்டார். இவர் எல்லாரு கூடயும் பழகுவார், எல்லாரு கூடயும் போவார், எல்லாரு கூடயும் வருவார் சின்ன போதில். அப்புறம் வளர வளர அது குடும்பம் கொடுத்தணும்னு ஆகிப்போச்சு. அதுதான். அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் சொல்லுவாங்க தோட்டத்தில்னா பயன்னு. நாங்கள் தோட்டத்தில் பிறந்து வாழ்ந்து இந்த நானும் இத்தனை பிள்ளைங்களை பெற்று என் பிள்ளைங்களும் இருக்குதுங்க, என் பேரன் பேத்திங்களும் இருக்குது. சேகரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இன்னொன்றுனா நல்லா பாட்டு பாடுவார். சின்ன வயசுல நல்லா பாட்டெலாம் பாடுவார். கானா பாட்டுனா அவருக்கு ரொம்ப உயிர்.
அந்த வயசுலேயே. அதில் அந்த மாதிரி இன்னும் பெரிய ஆளானது காரணமே இந்த பட்டாபி கொலை வழக்கில் தான் அவரை வந்து பெரிய ஆளாக்குனாங்களே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள் அம்மா வந்து மாணிக்க மீசை திரண்டு இது மீசாப்பில் இருந்தாங்க. அப்போ எங்கள் பெரியம்மாவோட வீடு தான் இந்த திருநாக்கர் தோட்டத்தில் இருக்குது. அந்த இடத்த வந்து எங்கள் அண்ணி 17 வயசு, எங்கள் அண்ணிக்கு 18 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 19 வயசு. முதல் லவ் இந்த வீட்டில் தான் எங்கள் அண்ணி இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க. அந்த லவ்வில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மாவில் எங்களுக்கு 4 அக்கா தங்கச்சி இருந்தால, அண்ணனுக்கு கல்யாணம் அன்னிக்கு அக்காவுக்கும் கல்யாணம் இல்லை, நீ என்னடா அப்படின்னு மருந்து குடிச்சிட்டார். யாரு? எங்கள் அண்ணன். இவங்க தான் வேணும் அப்படின்னு மருந்து குடிச்சிட்டார் எங்கள் அண்ணன். மருந்து குடிச்சோன்னே எங்கள் அம்மா பயந்துட்டு, எப்பா நீ எதெல்லாம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணினு கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வேணாப்பா, அப்புறம் யாரும் பொண்ணுலாம் எடுக்க மாட்டாங்கன்னு எங்கள் அண்ணன் இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் தான் குடி வச்சாங்க. அதுலேருந்து எங்கள் அண்ணன் ரேஞ்சே மாறிடுச்சு. அவர் சேகர் தோட்ட சேகரம் அதுதான் ரேஞ்சே மாறிடுச்சு. கொஞ்ச நாளில் வந்து அரசியலுக்கு நுழைஞ்சார். எங்கள் அண்ணி முதல் அண்ணி 2 குழந்தை பிறந்துடுச்சு. அரசியலுக்கு இறங்கின உடனே அவருடைய அரசியல் வாழ்க்கையே செம்ம சூப்பராகிடுச்சு. அவரை வந்து ஜெயலலிதாமாவை பார்த்து கூப்பிட்ட அளவுக்கு பண்ணுற அளவுக்கு பெரிய பாடகராகிட்டார். பெரிய பாடகராகி எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மாவில் கழக இசைவேந்தன்னு பட்டம் கொடுத்தாங்க. அதனால் எங்கள் அம்மா மேலே, எங்கள் ஜெயலலிதா அம்மா மேலே எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப உயிராயிடுச்சு. அதனால் கட்சியில் ரொம்ப அர்ப்பணம் பண்ணிட்டார். நிறைய செலவு, ஒரு மீட்டிங் போட்டார்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவார். பொதுமக்களுக்கு நல்லது நிறைய செஞ்சுருக்காரு, நல்ல திட்டங்கள் நிறைய உதவியிருக்காரு. இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க. எங்கள் அண்ணனை நாங்கள் மறக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஏழை இருக்கிறவங்க நல்ல ஏழை இழத்துவோம். தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு, பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு, ஆளுக்கு 1000 ரூபாய் கிஃப்ட் கொடுப்பாரு எல்லாரும். சார் அம்மா எங்களாலலாம் அது மறக்கவே முடியாது சார். எங்கள் அண்ணன் இருந்திருந்தா இன்றைக்கி நான் பெரிய மினிஸ்டராக இருப்பார். இன்றைக்கி சிஎம்க்கு சின்ன சிஎம்மாக கூட இருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு பவர் பயங்கரமாக இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் கூப்பிட்டு கொடுத்த உடனே, பட்டம் கொடுத்தோடனே எங்கள் அண்ணன் வந்து கட்சியில் தன்னார் பிடிச்சிக்கினார். அது என்னாச்சுன்னா டான்சி ஊழல் வழக்கில் அம்மாவை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, நீங்களும் போங்க, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான், எங்கள் அண்ணி, அவங்க மாமியார், குடுத்தன வாசல் இருக்க அத்தனை பேருமே ஒரு 11 பேர் போனோம் சார். 17 நாள் ஜெயிலில் இருந்து வேலூர் ஜெயிலில். அந்த அளவு எங்கள் அண்ணனுக்கு வந்து அதிமுக செம்ம பற்றுதல். அதேமாரி நிறைய பேருக்கு நல்லது செய்திருக்காரு. நான் அது கூட பிறந்த தங்கச்சியாக சொல்ல, ஒரு சாதாரணமாக எங்களுக்கு செய்கிறாரோ இல்லையோ, ஏழைங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. செல்லம்மா தோட்டம் போனால் அவர் பேர், விநாயகர் வரதப்பிள்ளை தேர் போனால் அந்த பேர், பார்டர் தொட்டு போனால் அந்த பேர். இந்த சுற்று திருவல்லிக்கேணி ஃபுல்லாக அவர் கையில் தான், தோட்டம் செய்கிற கையில் தான். அந்தளவு அண்ணன்னா அவ்வளோ ஒரு மரியாதை. பொம்பளைங்கெல்லாம் மரியாதை தான் கொடுப்பாங்க, பயப்படவே மாட்டோம். ஆம்பளைங்க தான் ஐயோ தோட்ட சேரன் வராரு அப்படின்னு ஒரு பிதறல் தான். ஏன்னா அவங்க தப்பு போனால் தைரியமாக அடித்து கேட்பார். அந்த திறமை எங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அண்ணன் வந்து ஷார்ட்டாக தான் இருப்பார், செம்ம ஹீரோ. என் நைட்டு தான் இருப்பார். கலர் கொஞ்சம் நல்லா நிறமாக இருப்பார். அவர் சுருட்ட முடி, ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட் போட்டோன்னு அப்படியே இந்த பக்கம் ஒரு மோதிரம், இந்த பக்கம் ஒரு மோதிரம், பெரிய பெரிய அம்மா ஒரு மோதிரம் ஒன்று, கோபுரம் வச்சு எம்ஜிஆர் தலைவர் ஒரு மோதிரம், அப்படியே 10,000 பேஸ்டில் போட்டு அவருக்கு நகையை போட்டேன். இன்றைக்கி நகை போட்டது வீரமணின்னா எங்கள் அண்ணனை பார்த்தா கற்றுக்கினாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ எங்கள் அண்ணன் தான் இந்த திருவல்லிக்கேணியில். அடுத்த இருக்கிற ரவுடிங்கெல்லாம் எங்கள் அண்ணனை பார்த்தா நகை போட ஆரம்பித்தானுங்க, ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க, பந்தா காட்ட ஆரம்பிச்சிடும். எங்கள் அண்ணனால தான். எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு முதலிடமே, ரவுடிலையும் சரி, நல்லது செய்கிறதுலையும் சரி ஹீரோ அவரு. எங்களாலலாம் இன்ன வரைக்கும் எங்களால் மறக்க முடியல. ஆனால் எங்கள் அண்ணனை இன்றைக்கும் நிறைய பேர் மறக்க மாட்டேறாங்க. எங்களுக்கு கூப்பிட்டு ஞாபகப்படுத்துகிறாங்க. அண்ணா இருந்தால் இப்படி செய்வாரம்மா, அண்ணா இருந்தால் இப்படி செய்வாரம்மா, ஜென்ஸுலேருந்து லேடிஸ் வரைக்குமே. அப்படி ஒரு பேர் போனவர். இன்றைக்கி எங்கள் அண்ணன் இருந்தாருன்னா பெரிய ஆள். அவரால் நிறைய ஊர் ஜனங்க படைச்சிருக்கோம். நாங்கள் கூட பிறந்தவங்களாம் படைச்சிருக்க மாட்டோம். ஊர் ஜனங்கள் எல்லாரையும் வாழ வச்சுருப்பார். கடவுள் எங்களை எங்கள் அண்ணன் கொடுத்து வைக்கல. நிறைய கோயிலுக்கு செஞ்சுருக்காரு. இந்த ரேணுகா பரமேஸ்வரர் கோயிலுக்கு எங்கள் அண்ணனை ஐயப்பன் பூஜை போடும்போது ஒரு இது ஆச்சு. அதுலேருந்தே நாங்கள் இன்னும் யாருமே அந்த ரேணுகா பரமேஸ்வரர் கோயில் போகிறதே கிடையாது. அவங்க ஃபேமிலி எப்படியே, எங்கள் அக்கா தங்கச்சி யாருமே அந்த அம்மாவை கையெழுத்து கும்பிடல. உனக்கு இவ்வளோ நல்லா செஞ்சார் எங்கள் அண்ணன், எவ்வளோ செஞ்சுருக்காரு. அந்த கோயிலுக்கு என்ன தேவையோ கொடுப்பாரு. அந்த கோயிலே எங்கள் அண்ணனால தான் ஃபேமஸ் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு உற்சாகம் பண்ணுவார் பாருங்க.
பெரிய ஆள் கூட பண்ண முடியாது, மினிஸ்டர் கூட பண்ண மாட்டான். எங்கள் அண்ணா அவ்வளோ அந்த ரேணுகா பரசுமேல அவ்வளோ உயிர். வருஷம் வருஷம் எல்லா அரசரையும் கூப்பிட்றதும், இவர் அந்த பாடகர் தேவா, எல்லாரீஸ்வரி, சங்கர் கணேஷ், அவங்கெல்லாம் எங்கள் அண்ணனை பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். எல்லார் மனசில் நிறைஞ்சிருந்தாருங்க. நாங்கள்லாம் வந்து அவர் இழந்து இன்னைக்கு ரொம்ப வர்றோம். இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே அவரோட எங்களையும் நல்லா வச்சிருப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அந்த சேகர் தோட்ட சேகர்ன்றது அம்மா கூப்பிட்டது. குலசேகர்ன்றது வந்து நாங்கள் இந்த தெருவெல்லாம் எங்கள் அண்ணன் குள்ளமாட்டினால இது இந்த குலசேகர் பேர் வச்சுட்டு இந்த போலீஸ்காரங்க தான். இங்கே இருக்கவங்களாம் வைக்கல, அந்த குள்ளமாக இருப்பானே அந்த குலசேகர் தானே அப்படி தான் பேசி வந்து அவங்க அடமொழி போடுறது போலீஸ்கார் தான். பொதுமக்களோ அவங்களாம் யாரும் கிடையாது. அவங்களுக்கு இன்ச்சு இது வேணும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் போலீஸ்காரர் தான் குலசேகர் வந்தது. அம்மாவால் ஜெயலலிதா அம்மாவால் தான் தோட்ட சேகரனே வந்தது. கழக இசை வந்து தோட்டம் சேகர். அவங்க கொடுத்த புகழ் தான் இன்றைக்கும் பேர். இங்கேன்னு இல்லை, திருவண்ணாமலையில் எங்கே கேட்டாலும் தோட்ட சேகரா பாடகராச்சே, அம்மாவுடைய இதுவாச்சே, ரொம்ப பிஎம் மாதிரியாச்சே அப்படின்னு எங்கள் காது கூட இன்னமும் நாங்கள் கேட்டுனுக்குறோம். அந்த ஒரு மலர் நீர்நிலையும் நாங்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதான் நடக்கிறது. அது அந்த நைட்டு நான் வந்த பாருங்க, வேலை பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு அந்த டானிக்கு வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அந்த வயசுக்கு எனக்கு அது மறக்க முடியாது. எங்கள் அம்மா கஷ்டம்னு வர சொல்ல எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுத்து, எங்கள் அம்மா அடுத்தவங்க ஒரு கடன் கேட்காத அளவுக்கு கஷ்டத்துக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ணன். அது எனக்கு மறக்கவே முடியாது. எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, காசு பிரச்சனை. அதுக்கும் அண்ணன் தான் துணையாக நின்று வந்து பேசி அந்த அந்த காசை நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு நின்று. அவர் ஆசீர்வாதத்தில் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவரே பண்ணி வச்சாரு மொத்த செலவோட. எங்கள் அக்கா ஆசைப்பட்டவரோட எங்கள் அப்பா அம்மாவோட பேசி வந்து அவங்க வீட்டில் ஒரு ஆளாக பேசினாரு. ரவுடிசமா இதுவா மிரட்டல, அன்பால் பேசி அவரே கல்யாணம் பண்ணி வச்சாரு. சொந்தம் கிடையாது, நாங்கள் சொந்தம்லாம் கிடையாதுங்க. இதே இடத்துல பிறந்த வளர்ந்துங்க, பூர்வீகம். அம்மா பாட்டி இதே வீட்டில் பாட்டி இருந்தாங்க, இதே வீட்டில் அம்மா இருந்தாங்க, இதே இடத்துல தான் நாங்கள் இருந்திருக்கோம். அந்த நாங்கள் பார்த்த பழக்கம் தான். அம்மா மூலியமாக தான் அண்ணனா அம்மாவுக்கு உயிர். அவங்க சொல்லி வளர்த்தது தான் எங்களுக்கு அண்ணன். நாங்களும் அதே அண்ணன்னு கூப்பிட்டு பழகினவங்க தான். அவரை பற்றி குறைய சொல்ல முடியாது, எங்களுக்கு வரைக்கும் குறை சொல்ல முடியாது. நீங்க இவ்வளவு பெரிய ஆள் ஆவாரு அப்படின்னு அந்த சின்ன வயசுல நினைச்சது உண்டா? இல்ல 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 இல்ல. எப்படி இருந்து அவர் வரும்போதெல்லாம் ஒருத்தர் கண்ட பயப்படுறாங்களா? அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது. இப்பவும் பயம் கிடையாது. அவர் வீடு தான் இங்க, இப்பவும் எங்களுக்கு பயம் கிடையாது. அவர் வருவார் போவாரு, இப்பவும் அது இருக்குது நடலாம். எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் எங்களுக்கு பயமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பயப்படுறவங்க பயப்படுவாங்க, நாங்க பயப்பட மாட்டோம். ஆமா வெளியே வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கதானே செய்யும். ஆமா, வெளியே புதுசா வரவங்களுக்கு பயம் இருக்கும். இவங்களுக்கும் தெரியும். குழந்தையில இருந்தே எல்லாமே பழக்கம் தான். இங்கேயே பிறந்து இங்கேயே வந்தவங்க தான் நாங்கெல்லாம். ரொம்ப வச்சுக்க மாட்டோம், பேச மாட்டோம். எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு, எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாரு. இந்த கோயிலுக்கு வந்து கட்டினது அவர் தான். அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து கேட்பாரு, செய்யணும்னு சொல்லிட்டு அது கொண்டாந்து செய்வாங்க. ஐயோ அது கூட எதிர்பார்க்குங்க. சனிக்கிழமை அங்கே இருந்தார், அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது கூட கிடையாது. ஊரே அழுகுது அவருக்கு போயிட்டாரு. ரொம்ப நல்ல இருக்கு. அந்த இது கோயில் ஞாபகம் இருக்கே, கோயில் இருக்கு, அவருக்கு வச்சு சிலைலாம் இருக்கு. அந்த ஞாபகம் அவர் மேலே இருக்கு. அவர் வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். நைட்டில் எங்களுக்கு நல்லா தெரியும் வர்றது போகிறதுலாம். எப்பவுமே மறக்க மாட்டோம். அவங்க பசங்களாம் வேற இங்கேயே இருக்காங்க, எப்படி மறப்போம்? மறக்க மாட்டோம். அவர் பயப்படும், நாங்கள் பேசவே மாட்டோமே, அவர்கிட்ட பேச மாட்டோம். தூரந்து ஒரு அடி தொழலாம். அவரும் வாங்கம்மா போமா அப்படின்னு தான் மரியாதை கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நாங்களும் அவருக்கு மரியாதை கொடுப்போம். எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் நல்லா பேசுவாங்க. அந்த அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்க அப்புறம் வெளியே போனதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதோட நாங்கள் விட்டுட்டோம். கோயிலுக்கார் வந்து அவரு சேகர் வந்து மைனஸ் பார்க்க சொல்லி வாடகைலாம் வாங்கி போய் கோயிலில் அன்ரோல் பண்ண சொன்னாங்க. மிச்சம் இருக்கிறது அவர் எடுத்துக்க சொன்னாங்க. போக்குவரத்தெல்லாம் சுண்ணாம்புலாம் அடிக்க சொன்னாங்க. அதுக்குள்ளே அவர் காலமாகிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, கிடையாது. எந்த பயம் இல்லை.
நல்லா பார்த்தாரு, எல்லாரையும் நல்லா பார்த்தாரு. பசங்களுக்கும் கொஞ்சம் நைட்டில் 1 மணிக்கு வந்தால் கூட பயம் இல்லாத வந்துச்சுங்க பட்ட பசங்க. அவர் இல்லாத பயப்படுறாங்க. நாங்கள் வரத்துக்கு மணி 6 ஆயிட்டாவே வரத்துக்கு பயமா. அவர் இல்லாத இருக்கும்போது எந்த பயம் அதெல்லாம் ஒரு மணி கூட வருவோம். 2 மணிக்கு வந்தால் கூட பயம் கிடையாது. பயம் எல்லாம் ரோட்ல படுக்குமா. நாங்க பயம், எங்க இருந்து வரோம்னு யாரும் கேட்டா வர சொல்லுவோம், மாட்டாங்க. நாங்க தோட்டத்துல இருந்து வரோம், எங்க யாரும் சேகர் வர இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். முக்கால்வாசி ஒண்ணும் நான் தான் இங்கே வந்து இருந்து 4 பசங்க 2 பசங்களை பெற்றேன். பேரன் பேச்சு கொள்ளு பேரன் எல்லாம் எடுத்தாங்க வந்து இந்த ஒரே வீட்டில் தான் எல்லாம் எங்களுக்கு இப்ப யாரும் இந்த வீட்ல தான் இருக்கீங்க? இருக்கு. ஆமாம் இப்போ இங்கே தான் இருக்கிறேன். ஆனா அது அவரு- அந்த அம்மா பொண்ணு அம்மா பார்த்து கொண்டு போச்சு. ஆனா அவர் இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க, யாருக்கும் எந்த பயம் அந்த இல்லை. அம்மா இருக்க சொல்லியும் இங்கே ஒரு குறவு கிடையாது. எங்கள் தம்பி இருக்க சொல்லியும் ஒரு குறவும் கிடையாது. ஆமாம் அதான் தம்பின்னா சேகர், எந்த குறையும் கிடையாது. இப்பவும் ஞாபகம் இருக்கா அவங்க எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, மறக்க மாட்டோம். அவர் செத்துட்டாரு, எங்களுக்கு அந்த கவலை இல்லை. பட்டாசு மாதம் அவர் இல்லைன்னு தான் எங்களுக்கு கவலையை கண்டி. அவர் செத்துட்டாருன்னு நாங்கள் அலட்சியமா இல்லை, சத்தியபோதா சொல்கிறேன், முருகர் விட்டு நான் எதுவும் சாப்பிடல. அவர் இல்லைன்னா எங்களுக்கு அந்த கவலை தான். ஏன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருந்தார். இன்னைக்கு எங்களை இன்னான்னு கேட்க நாதி இல்லை. ஆமாம், அவர் நல்ல சதி பண்ணிட்டாங்க. இப்போ எங்களை எல்லாமே ஏமாத்துறாங்க. ஒரு இருந்தாக்க எங்களை யாரும் ஒன்றும் பயம் இல்லை. தர்மராஜா எல்லாருக்கும் நல்லதே செய்தார். ஆமாம், நாங்கள் கொடுத்து வைக்காது போட்டோம். அதான் நாங்கள் என்னத்துக்கு இருக்கணும், எங்களுக்கு வயசாச்சு, நாங்கள் எங்களை எடுத்து போடக்கூடாதா? இல்லையே, எங்களுக்கு அந்த இது இல்லை, இந்த கொடுப்பனை இல்லாத ஆயிட்டோம். நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. அவர் இல்லைன்னு தான் குறை எங்களுக்கு. எவ்வளோ தினம் இருந்தாலும் அவர் வழி வராது. பசினோ கஷ்டம்னோ எதுவும் நாங்கள் சொல்ல முடியாது, நல்லா செய்வார். நைன் கெத்து ஒரு 10 ஊருங்க பாத்தோடு கிருத்தோடு கிளம்பி எல்லாம் கெத்தோடு. ஆனால் அவர் வந்தால் நின்னா வந்தால் மாதிரி வரும். எவனை கிட்ட வர முடியாது. அவர் நின்னா போதும். இங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 10 பேர், மணல் வெட்டி ஒரு 10 பேர் இருப்போம். நாங்கள் நிற்போம். ஆனால் வயசு பொண்ணு வந்து தைரியமாக வரோம். இப்போ வர முடியல. ஆனால் கெத்து பகிர்மை கெத்து தூதாடுவார். தூதாடில் அப்புறமா ரவுடி ஆகினார், அப்புறமா படையில் ஆகினார். எங்கள் அண்ணன் கெத்து நல்லவனுக்கு நல்லவன். எவனும் துரோப்படல இதுவரை. என் புனவரி எவனும் துரோப்படல, எவனுக்கும் துரோகம் பண்ணல. எங்கள் அண்ணன் நல்லதான் பண்ணாங்க. அண்ணன் நல்லதான். எப்பா கொச்சியப்பா அப்பா இல்லை அந்த ஒரு வார்த்தை வந்து நல்லதான் பண்ண. இந்த இது எல்லாமே களிம்பச்சிருந்து இதில் வந்து எல்லாம் ஜாம்பதி நல்லா கேட்டுப்பார். இதுவரையும் எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சீனு இல்லைனாச்சு நான் மாதிரி புரிஞ்சுக்கணும் அவனை. இங்க என்ன இருந்துச்சு இந்த இடத்துல? ஆஃபீஸு இருந்தது. எங்கள் அண்ணன் ஒரு பையன் கூடாது இன்னொரு அளவு உள்ளே கட்டினார். அது இன்னொரு வீடு என்னம்மா நம்பிட்டுமா அது பேக் சைடு இது அதுதான்பா. அவர் வரும்போது தாறுமாறாக இருக்கணுமா. நாங்கள் 20 பேர் 30 பேர் இருப்போம். பயங்கரமாக இருப்போம் நாங்கள் எல்லாமே. ஆனால் எங்கள் அண்ணன் இருந்தால் எங்கள் அண்ணன் இறந்துட்டான். கிறிஸ்து இறந்துட்டான். அவர் தான் ஒரு ரைட் ஹேண்டு, அவர் சீப்பான ஒரு லெஃப்ட்டு. அவர் இந்த கெத்தாக இருப்போம். இந்த எவனுமே வரமாட்டாங்க அந்த சைடு ஃபுல்லாக. ஆனால் வயசு புண்ணிங்க எல்லாம் நிம்மதியாக வருவாங்க எல்லாமே. அது ஒன்றே கேரண்டி எனக்கு. நாங்கள்லாம் வந்து இங்கே ஒரு அந்த போன டீ கடை இப்போ டீ கடைங்க அங்கே 20 பேர் இருப்பாங்க. இங்கே வந்து எங்கள் அண்ணன் கானா பாட இருப்பார். எங்கள் அண்ணன் பாட இருப்பாருங்க. இந்த இங்கே தான் பாட்டெல்லாம் பாடுவார், கானா பாடலாம் பாடுவார். அதே போல் இந்த முனை ஒரு 10 பேர் இருப்பான். அந்த முனையில் ஒரு 10 பேர் இருப்பான். உள்ள போலீஸ் எல்லாம் ஈஸியா வருவாங்களா இல்ல போலீஸ்? அவ்வளோ வர மாட்டாங்க. கேட்டுனா வரணும், உள்ள வரணும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.